ஸ்ரீ மீனாட்சி மேனன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளுடைய சேனலில் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்ருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மகா கந்த சஷ்டி 2ஆம் நாள் வழிபாடு. அது எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சவர் நெஞ்சல் வெயில் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்க இருகாலும் தோன்றும் முருகாசனம் கந்தாசனமின் ஓதுவோர் முன் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். மகா கந்தசஷ்டி விரதம் ஆரம்பிச்சாச்சு. கையில் காப்பு கட்டிட்டோம். முருகப்பெருமான் வீட்டுக்கு வந்துட்டார். கலசத்தில் ஆவாகனம் ஆயிட்டார். இப்போ 2ஆம் நாள் விரதம். நம்ம ஏற்கனவே முதல் நாள் ஷட்கோண கோலம் போட்டு அந்த ஷட்கோண கோலத்தை சா அப்படின்ற இடத்துல நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபட்டிருக்கோம். இப்போ 2ஆம் நாள் பழைய மலர் மாலைகள்லாம் களைஞ்சிட்டு சுவாமிக்கு புதுசாக நெய்வேத்தியம் வச்சுட்டு அந்த அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நெய் தீபம் ஏற்றி 2வது தீபமாக தீபம் ஏற்றி இன்றைக்கி நம்ம படிக்க வேண்டிய பதிகம் திருப்புகழ். திருப்புகழில் நிறைய பதிகங்கள் உண்டு. அதில் நம்ம என்ன நோக்கத்துக்காக வேண்டுதல் விரதம் இருக்கோமோ, கல்யாணம் ஆகிறதுக்கோ, சொந்த வீடு வாங்குறதுக்கோ, குழந்தை பேருக்கோ, எதுக்காக நீங்கள் விரதம் இருக்கீங்களோ அதில் திருப்புகழ் அதுக்குன்னு தனித்தனி பதிகங்கள் அருணகிரிநாத சுவாமிகள் எழுதியிருக்காரு. அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த திருப்புகழை 21 முறை பாராயணம் செய்யணும். ஏன்னா திருப்புகழ் ஒரு சின்ன பாடல் தான், ஒரு 12 வரி 13 வரிகள் தான் இருக்கும். அதை 21 முறை பாராயணம் செய்து முருகப்பெருமானுக்கு மலர்களால் அர்ச்சித்து உங்களுடைய விரதத்தை நீங்கள் சொல்லுங்கள். என்னுடைய மனைவிக்கு எங்களுக்கு குழந்தை பிறக்கணும், இல்லை என் மகளுக்கு நல்ல வரன் அமையணும், உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலுக்காக அந்த திருப்புகழ் படித்து 2ஆம் நாள் 2 தீபம், முதல்ல ஒரு தீபம் முதல் நாள் ஏற்றினோடனே அதையும் ஏற்றி 2ஆம் நாள் 2 தீபம், 2வதாக ஒரு தீபம் ஏற்றப்பட்டு முருகப்பெருமானை திருப்புகழ் படித்து 2ஆம் நாள் வழிபாடு செய்யும்போது முருகப்பெருமான் நாம் கேட்ட வரமெல்லாம் தருவார். ஏன்னா அந்த சஷ்டி அப்படின்றது மகா கந்த சஷ்டி அப்படின்றது முருகப்பெருமானை குதூகலமாக விரதம் இருக்கக்கூடிய ஒரு நாளாம். அவரே விரதம் சூரசம்ஹாரம் செய்தார். அந்தளவுக்கு விசேஷமான ஒரு விரதம் தான் இந்த சஷ்டி விரதம். இதில் 2ஆம் நாள் விரதம் இருக்கக்கூடிய முறை நம்ம பார்த்துருக்கோம். இந்த விரதத்துலையும் நமக்கு பிடிச்ச நெய்வேத்தியங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். பால், பழம், கற்கண்டு வச்சுக்கலாம். ரொம்ப முக்கியமாக முருகப்பெருமான் நம்ம வீட்டில் சாப்பிடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தேனும் திணைமாவும் வச்சு முருகப்பெருமானை வழிபடுங்க. அந்த தேனும் திணைமாவும் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே முருகப்பெருமான் வருவார். அந்தளவுக்கு விசேஷமான ஒரு நெய்வேத்தியம் தேனும் திணைமாவும். 2ஆம் நாள் தேனும் திணைமாவும் வச்சு 2 தீபங்கள் ஏற்றி முருகப்பெருமானை வழிபட்டு நம் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்கப் பெறுவோமாக. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது முருகனடிமை ஸ்ரீ மீனாட்சி மைந்தன். வான்முகில் வளாக வைகம் அலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதீர்கள் வாழ்க. 4 இடங்கள் உங்கள் நட்சவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வனது வில்லங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கம் மற்றும் முகநூல் பக்கங்களை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு வேல்மாறல் புத்தகமும் வேலும் கிஃப்டாக கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இந்த வேல்மாறல் புத்தகம் வேணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய தகவலை ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் எனக்கு தகவலை DM பண்ணுங்கள். உங்களுக்கு கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.